அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தாபஈன்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. யாரையும் பெருமானார் குறை சொல்லவில்லை. அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே பல்வேறு பேர்களை குறை சொல்லப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குறைகளை கண்டுகொள்ளவே இல்லை என்று ஆயிரக்கணக்கான வரலாறுகள் சான்று சொல்கிறது. பிலால் ரலியல்லாஹு குறித்து குறை சொல்லுகிற போது பெருமானாரினுடைய முகம் மாறி போனது. என் தோழர்களை யார் குறை சொல்வது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிந்துரைத்தார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். நபீனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். அரசர் எதை சாப்பிட்டாலும் லுக்மானுக்கு கொடுக்காமல் சாப்பிட மாட்டார். ஒரு பெரிய தர்பூசணி 70 துண்டுகள், 69 துண்டை லுக்மானே சாப்பிடுகிறார். அரசர் எடுத்து கொடுக்கிறார், சாப்பிட்டே இருக்கிறார். கடைசியில் ஒரு துண்டு, அதை எடுத்து மன்னர் எவ்வளவு ருசியோ தெரியவில்லை என்று கடித்தால் கடும் கசப்பாக இருக்கிறது, முகம் சுளிக்கிறது. என்ன லுக்மான், கசப்பாக இருக்கிற 69 துண்டா? மன்னரே, இதுவரை உங்கள் கையிலிருந்து இனிப்பையே கொடுத்தீர்கள், உங்களுக்கே தெரியாமல் ஒரு நாள் கசப்பை கொடுத்ததால் நான் முகத்தை காட்டுவதா, கடிந்து கொள்வதா? அதனால் தான் 70ஐயும் சாப்பிட்டு குறைகளை மறைக்க நினைத்தேன். அப்போ அடுத்தவர்களின் குறைகளை மறைக்கிற பண்பாடு நபிகள் பெருமானாரிடத்திலே நிறைவாக இருந்தது. ஹாத்தம் இப்னு அபி பல்தா இராணுவ ரகசியத்தை வெளிப்படுத்தியவர். உமர் ரலியல்லாஹு அனுமதி கொடுங்கள் ரசூலே, நான் அவர் தலையை எடுக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்டவர். அவரின் குற்றங்களை அல்லாஹ்வே மன்னித்திருக்கிற போது நான் மன்னிப்பதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்டார்களே. அல்லாஹு அக்பர். இந்த குறைகளை மறைக்கிற பண்பாடு ஒரு முஸ்லிமுக்கு மிக முக்கியமான பண்பாடு என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கோணத்தில் ரசூலை பற்றி பேச வேண்டாமா? நான்காவதாக பூமான் நபிகள் கோமான் இடத்திலே இருந்தது குணங்களில் சிறந்த குணம், மற்றவர்களுக்கு உதவி செய்கிற குணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாடி வந்தவர்களுக்கு இல்லை என்றே சொல்லாத வள்ளல். அந்த வள்ளலின் குணத்தை இந்த உம்மத்திற்கு பேச வேண்டியிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு கொடுத்தார்கள் தெரியுமா? இமாம் புகாரி அறிவிக்கிற போது சொல்லுகிறார்கள், கர்ரீஹில் முர்சலா, ரமலான் வந்துவிட்டால் காற்றை விட பெருமானார் அதிகமாக கொடை கொடுப்பார்கள். உலகத்திலேயே சிறந்த கொடை காற்று. 4 மணி நேரம் கரண்ட் வராதுன்னு சொல்லலாம், 4 மணி நேரம் காற்று வராதுன்னு சொன்னால் எல்லாம் கபறுதான் இல்லையா? ஆனால் பெருமானார் காற்றை விட சிறந்த கொடையாளி. ஒரு வரலாறு வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிழிந்த ஆடை, இதை பார்த்த ஒரு பெண்மணி பெருமானாருக்கு அழகான ஆடை தைத்து பௌர்ணமி நிலவிலே கொண்டு வந்து கொடுக்கிறார். பெருமானார் போட்டு வர வேண்டும், பெருமானாரின் அழகை கண்டு ரசிக்க வேண்டும். அன்பளிப்புகளை ஏற்கிற பழக்கம் ரசூலுக்கு உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தார்கள், அந்த ஆடையை போடுகிறார்கள். வெளியே வந்தார் அம்மார் ரலியல்லாஹு, அனஸ் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், நாயகமே பௌர்ணமி நிலவு உங்களுக்கு முன்னால் தோற்று போனது ரசூலே, பேரழகு. சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். ஒரு சஹாபி வருகிறார், ரசூலே இந்த ஆடை நன்றாக இருக்கிறது. பெருமானார் அல்ஹம்துலில்லாஹ் என்றார்கள். அந்த ஆடை எனக்கு வேண்டும் என்றார்கள். சஹாபாக்கள் அனஸ் ரலியல்லாஹு போன்றவர்கள் யார் என்று பார்க்கிறார்கள், சஹில் ரலியல்லாஹு தஆலா. ஒரு ஊரின் தலைவர் அழகான ஆடை போட்டு கொண்டிருக்கிறார், வருகிறார். இந்த ட்ரெஸ் நன்றாக இருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ் என்கிறார். இது எனக்கு வேண்டும் என்று சொன்னால் என்ன சொல்லுவார்? நேற்று வரைக்கும் நல்லத்தானே இருந்தார், இன்றைக்கு என்ன ஆனது என்று. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறைக்குள் சென்றார்கள். தன்னுடைய பழைய ஆடையை கழட்டி, தன்னுடைய புதிய ஆடையை கழட்டி சஹில் ரலியல்லாஹுவுக்கு கொடுத்துவிட்டு தன் பழைய கிழிந்த ஆடையை போட்டுக்கொண்டு வருகிறார்கள். அந்த பெண்மணியின் இதயமெல்லாம் உடைந்து போனது. சஹில், என்ன சஹில் சொல்லுகிறாய்? நான் உனக்கு வேறு ஆடை வாங்கி தருகிறேன்.
சஹல் ரலியல்லாஹு முடியாது. பணம் தருகிறேன், ஆடையை கொடுத்து விடு, முடியாது. கடைசியில் அமர் ரலியல்லாஹு போய் கேட்கிற போது சஹல் சொன்னார்கள், ஒரு சில நாட்களில் நான் இறந்து விடுவேன் என்று பெருமானார் ரகசியமாக சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஆடை, ரசூலின் ஆடை என்னுடைய கபரில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ரசூலிடத்தில் இதை கேட்டேன் என்று சொல்லுகிறார்கள். என்றால் எதை கேட்டும் பெருமானார் இல்லை என்றே சொன்னதில்லை. புகாரியிலே ஒரு அழகான வரலாறு இமாம் அறிவிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். சஹாபிகளுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. அதிலே ஒருவர் குளிப்பு கடமையானவரும் இருக்கிறார், அவருக்கு குளிக்கவும் தண்ணீர் இல்லை. பெருமானார் அலி ரலியல்லாஹுவை அழைத்து சொன்னார்கள், அலியே, பக்கத்தில் யாராவது எங்காவது தண்ணீர் இருக்கிறதா, யாராவது வைத்திருக்கிறார்களா? அலி ரலியல்லாஹு தஆலா சென்றார்கள். ஒரு பெண்மணி ஒட்டகத்தில் 4 குடம் தண்ணீர் கொண்டு வருகிறார். அலி ரலியல்லாஹு கேட்டாங்க, அப்போ தண்ணி பக்கத்தில் தான் இருக்கும்னு நினச்சி தண்ணீர் எங்கே இருக்கிறது என்று கேட்க அந்த பெண்மணி சொன்னார்கள், நேற்று இன்னாரம் புறப்பட்டேன்னாங்க. 24 மணி நேரத்திற்கு பிறகு தண்ணீர் கொண்டு வருகிறேன். அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களாம், அவ்வளவு தூரமெல்லாம் படையோடு சொல்லுகிறோம், பொறுக்க முடியாது. எங்களிடத்தில் ஒரு அதிசய மனிதர் இருக்கிறார், ஒரு குடம் தண்ணீர் கொடுங்கள். நாங்கள் 1400 பேர் இருக்கிறோம், எல்லோரின் தாகத்தையும் அவர் தீர்த்து விடுவார். அப்போ அந்த பெண்மணி கேட்டாங்க, அசாஹிபி ஹாதா, இன்றைக்கி நம்ம சாஹிபுன்னு சொல்கிறோமா இல்லையா? அப்துல் ரஹ்மான் சாஹிப், அப்துல் ரஸாக் சாஹிப். இந்த சாஹிப் என்பதற்கு என்ன அர்த்தம்? அந்த பெண்மணி தான் சொன்னார்கள், புதிய மார்க்கம் கொண்டு வந்தவரா? சாஹிப் என்றாலே புதிய மார்க்கம் கொண்டு வந்தவர். அசாஹிபி ஹாதா. அலி ரலியல்லாஹு ஆமம்மா, அழைத்து செல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குடத்திற்குள்ளே கைவிட்டு தண்ணீர் ஊற்றினார்கள். 1400 பேர்களும் குடித்தார்கள். யார் குளிப்பு கடமையானவர் அழைத்தார்கள், நீங்களும் குளியுங்கள் என்றார்கள். ஒட்டகங்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்படுகிறது, எல்லாம் முடிச்சு. அந்த குடத்திலே ஃபைன்னஹு மல்அ மில்அத்தன், முன்னால் இருந்ததை விட நிரப்பமாக தண்ணீர் தெரிகிறது. அந்த பெண்மணி ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அம்மா, தண்ணீர் ரப்புதான் கொடுத்தான், ரப்புதான் எங்களுக்கு நீர் கொடுத்தான் அம்மா, உங்கள் தண்ணீர் அப்படியே இருக்கிறது. சொன்னதோடு ரசூல் நிறுத்தவில்லை. இங்குதான் பார்க்க வேண்டும். யாரெல்லாம் இந்த பெண்ணிடத்திலே உபகாரம் பெற்றீர்களோ, பெண்ணின் மூலம் நீங்கள் உங்களிடத்தில் இருப்பதை அந்த பெண்ணுக்கு தர வேண்டும், உதவி செய்யணும். அல்லாஹு அக்பர். 1400 பேர்கள்